செம்மணி மனித புதைக்குழி 2ஆம் கட்ட அகழ்வு பணிகள் தற்காலிகமாக நிறைவுக்கு வந்ததுடன் அங்கு அகழப்பட்ட எலும்புக்கூடுகள் தொடர்பாக யாழ்ப்பாணம் நீதிவான் சில கட்டளைகளையும் பிறப்பித்தார் என சட்டத்தரணி ரணிதா ஞானராஜா தெரிவித்தார். செம்மணி சிந்துபாதி மனித புதைக்குழி வழக்கின் 2ஆம் கட்டத்தின் 15ஆம் நாள் அகழ்வு நேற்று வியாழக்கிழமை யாழ்ப்பாணம் நீதிவான் ஏ ஆனந்தராஜா முன்னிலையில் நடைபெற்றது. அகழாய்வின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த சட்டத்தரணி ரணிதா ஞானராஜா, 2ஆம் கட்ட அகழ்வு பணியின் இறுதி நாளான இன்று யாழ்ப்பாண நீதவான் ஏ ஆனந்தராஜா தலைமையில் ஆரம்பிக்கப்பட்ட போது சில விடயங்கள் இந்த அகழ்வு பணியின் முடிவடைகின்ற நேரத்தில் சில விடயதானங்களை செய்ய வேண்டும் என்ற கவனத்துக்கு கொண்டு வரப்பட்டது. அந்த அடிப்படையில் வரும் 15ஆம் தேதிக்கு முதல் தொல்லியல் பேராசிரியர் ராஜ் சோமதேவா அவர்களினால் 2ஆம் கட்ட அகழ்வு பணியின் பொழுது செய்யப்பட்ட செயற்பாட்டு அறிக்கை தொடர்பான விடயம் தொடர்பான ஒரு அறிக்கை ஒன்று வரும் 15ஆம் தேதிக்கு முன்னர் யாழ்ப்பாண நீதவான் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்படுவதற்கான ஒரு கட்டளை ஒன்று வழங்கப்பட்டிருக்குது. ஜூசி தி க்ளோத்திங் ஸ்டோர் முழு குடும்பத்தினருக்கும் தேவையான அனைத்து ஆடை அணிகலன்களையும் ஒரே இடத்தில் கொள்வனவு செய்யுங்கள். அனைவருக்கும் ட்ரெண்டிங்கான எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷன்ஸ் எங்களிடம். கொட்டஹென, ஹேட்டன் மற்றும் வெல்லவத்தை புதிய கிளையில். சந்தோஷமான தருணங்களை ஜூசியுடன் கொண்டாடுங்கள். அகழ்வு பணிகள் முடிவடையும் நேரத்தில் சில விடயதானங்கள் செய்ய வேண்டும் என்ற விடயங்கள் நீதிமன்றத்தினால் கவனத்திற்கு கொண்டு வரப்பட்டது. எதிர்வரும் 15ஆம் திகதிக்கு முதல் தொல்லியல் பேராசிரியர் ராஜ் சோமதேவ தலைமையிலான குழுவினரால் 2ஆம் கட்ட அகழ்வு பணியின் போது செய்யப்பட்ட செயற்பாட்டு அறிக்கையை யாழ்ப்பாணம் நீதிவான் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்வதற்கான கட்டளை ஒன்று வழங்கப்பட்டது. பாடசாலை பை உள்ளிட்ட சில சான்று பொருட்களுடன் அகழ்ந்தெடுக்க 25ஆம் இலக்க மனித எலும்பு எச்சங்கள் தொடர்பான மனித எலும்பு ஆய்வு அறிக்கை சட்ட வைத்திய அதிகாரி பிரணவன் செல்லையாவினால் எதிர்வரும் 15ஆம் திகதிக்கு முன்னர் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட வேண்டும் என நீதிவானினால் கட்டளை பிறப்பிக்கப்பட்டது. இதேவேளை அகழ்வு பணி பிரதேசம் 2இல் பொலித்தீன் பையில் கட்டி வைக்கப்பட்ட எலும்பு குவியல்கள் கண்டெடுக்கப்பட்டன. அந்த கண்டெடுக்கப்பட்ட எலும்பு கூடுகளில் சிறிய மற்றும் பெரிய எலும்பு பகுதிகள் காணப்பட்டமை தொடர்பாக பாதிக்கப்பட்டவர் சார்பில் தோன்றிய எங்களால் நீதிவானின் கவனத்துக்கு கொண்டு வரப்பட்டு மனித எலும்பு தொடர்பான ஆய்வுகளை செய்து சமர்ப்பிக்க வேண்டும் என்று விண்ணப்பம் செய்யப்பட்டது. சட்ட வைத்தியர் பிரணவன் செல்லையா அவர்களுடைய தலைமையில் சட்ட வைத்திய அதிகாரிகள் ஒன்றிணைக்கப்பட்ட குழு என்ற விசேடமாக உருவாக்கி அது தொடர்பான ஆக குறைந்த மனித உடலங்களுடைய எண்ணிக்கை தொடர்பான விடயத்தை அந்த எடுக்கப்பட்ட தொகுதி எலும்புகளிலிருந்து ஆராய்ந்து அது தொடர்பான அறிக்கையையும் நீதிமன்றத்துக்கு சமர்ப்பிக்க சொல்லி என்று சொல்லப்பட்டிருக்குது. அவ்வாறு கூறியதன் அடிப்படையில் நீதிவான் சட்ட வைத்திய அதிகாரி பிரணவன் செல்லையா தலைமையில் சட்ட வைத்திய அதிகாரிகள் குழு ஒன்றை உருவாக்கி அது தொடர்பாக ஆராய்ந்து நீதிமன்றத்தில் அறிக்கை சமர்ப்பிக்குமாறு கூறப்பட்டது. 2ஆம் கட்டத்தில் 45 நாட்கள் பணி நடைபெறும் என தீர்மானிக்கப்பட்டது. நிதி அமைச்சால் நிதி தொடர்பான விடயம் அங்கீகரிக்கப்பட்டு அந்த நிதி கோரிக்கை முழுமையாக யாழ்ப்பாணம் மேல் நீதிமன்ற கணக்காய்வாளர் பகுதிக்கு அனுப்பப்பட்டுள்ளது. நேற்றுடன் நிறுத்தப்படுகின்ற 2ஆம் கட்டத்தின் அகழ்வாய்வு பணிகளை எதிர்வரும் 21ஆம் திகதி ஆரம்பிக்கலாம் என்று உத்தேசிக்கப்பட்டு இருக்கிறது. அது தொடர்பான விடயம் நிபுணர்களுடன் கலந்துரையாடி 15ஆம் திகதிக்கு முன்னர் நீதிவானுக்கு அறிவிக்கப்படும். 15 நாட்களும் காலையில் 7 மணி முதல் ஆரம்பித்து இரவு 10 மணி வரை தொடரும் நிலை காணப்படுகிறது. பணியாற்றுகின்ற நிபுணர் குழு, நீதிவான் ஊழியர்கள் என பலரும் பணியாற்றினர். உள ரீதியிலும் காலநிலை ரீதியிலும் பல சிரமங்களை எதிர்கொண்டனர். அந்த வகையில் ஓய்வு வேண்டும் என்ற அடிப்படையில் இந்த இடைவெளி தீர்மானிக்கப்பட்டு வழங்கப்பட்டுள்ளது. இது அகழ்வு பணியை நிறுத்துவதற்கான நடவடிக்கை அல்ல. 45 நாளுக்குரிய நிதியும் ஒதுக்கப்பட்டுள்ளதால் சிறிய சிறிய இடைவெளிகளோடு 45 நாள் அகழ்வு பணியும் தொடரும் என்றார்.